ஆஃபீஸ் அண்ட் அதர் ஸ்டாஃப்ஸ் ஆஃப் ஸ்டேட் கமிஷன்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களுடைய ரேங்க் என்ன மாதிரி ரேங்கிங்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ செக்ரட்டரி லெவலில் இருப்பாங்க. ஸோ அகெயின் போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஜிபி, அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ரேங்க்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் சொல்லிட்டேங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சாப்டரில் வந்து ஹியூமன் ரைட்ஸோட கோட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 30 அண்ட் 31 ரொம்ப முக்கியம். இதில் 2 விஷயம் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். இதை அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் 7 வந்து ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். ஸோ இது வந்து 32லேருந்து 35 வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிஸ்லினியஸ் சாப்டர் 8 வந்து மிஸ்லினியஸை 36லேருந்து 43 வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க டு தி ஹியூமன் ரைட்ஸ் கோட். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கோட்டில் என்னம்மா பேசியிருக்கு அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் கோட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா சிவில் கோர்ட்டோட பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிவில் கோர்ட்டுக்கு எந்த ஒரு இதுலேயும் வந்து கம்மி கிடையாது. இஸ் ஈக்குவல் ஆஸ் டு த பவர் ஆஃப் தி சிவில் கோர்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் எதுக்காக இருக்குன்னா, ஸ்பீட் நடக்கணுங்கிறதுக்காக, ஸ்பீட் ட்ரையல் நடக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இது. சரிங்களா? இப்போ இங்கே யார் இருப்பாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருக்க நபருக்கு தான் வந்து முக்கியமான ஒரு நபர். அவருடைய தலைமையில் தான் இது நடக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கோர்ட் சிஸ்டம் மாதிரி தான் இது இருக்கும். திஸ் இஸ் நாட் சம் அதர் டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் கிளாரிட்டியோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ சாதாரண மக்கள் யார் இருக்க போகிறல, மேபி மோஸ்ட் ப்ராபப்லி அன்யூனிஃபார்மில் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அன்யூனிஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ போலீஸ் அதிகாரமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்யூனிஃபார்ம்லேயே கூட ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா விக்டிம் பயப்படக்கூடாது. அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்மகிட்ட சொல்லி அவங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு கன்வீனியன்ட் கொடுத்த ஒரு பேஸ். அதனால் ஒரு சில பேர் வந்து அன்யூனிஃபார்மில் இருந்ததுக்காக தயவு செஞ்சு டோன்ட் டேக் தி மாஸ் லைட்டாக எடுத்துக்காதீங்க. தேர் ஆல் வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸ் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். என் வயசில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வெரி டேலண்டட் பர்சனாக தான் இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஒவ்வொரு இடங்கள்லையுமே டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கோர்ட் வந்து அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு செஷன்ஸ் கோர்ட்டாக அப்படி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டாக இருந்துட்டு இருக்குன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த சட்டமே சொல்லிடுச்சு. அடுத்து ஸ்பெஷல்ஸ் கோர்ட் ஆல்ரெடி இருக்குது, அதை டீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம போய் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி இருக்கிறனால அவங்க அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லாத இடங்களில் டிஸ்ட்ரிக்ட்ஸ்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது ஆல்ரெடி ஃபுல் ஃப்ளெட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. அடுத்தபடியாக செக்ஷன் 31 ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு முக்கியமான ஒரு பங்கு இங்கே இருக்குங்க. இப்போது இந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு என்ன வந்து குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்கன்னா 7 வருடம், அதாவது 7 years வந்து இருந்தாவே போதும். இங்கே பர்டிகுலர் அட்வொகேட் வந்து அப்பாயிண்ட் ஆகிட்டு அவங்க இதை ஸ்பெஷலைஸ்டாக அவங்க எடுத்து இந்த கேஸ்களை நடத்துறதுக்கான அவங்களுக்கு ரோலும் அவங்களுக்கான பவர்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐ மீன் அந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்காக. சரிங்களா? அவங்க தரப்பு சைட். ஸோ எவ்ரி ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்லேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணி ஸ்பெசிஃபிக் பண்ணி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பர்டிகுலர்லி அப்பாயிண்ட் பண்ணலாம், ஒரு அட்வொகேட்டை பண்ணலாம். ஸோ அட்வொகேட் யார் பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு அட்வொகேட் 7 வருஷம் அவங்க ப்ராக்டிஸில் இருக்கணும். 7 வருஷத்துக்கு மேலே இருக்கவங்களும் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் அ ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஃபார் தீஸ் கோர்ட்ஸ். சரிங்களா? இது தாங்க ஒரு 2 முக்கியமான ஒரு செக்ஷன். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ரைட். இப்போ ஒரே ஒரு வெப்சைட்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்தியாவோட போர்ட்டல். ஸோ இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இது பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷன்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பர்டிகுலர்லி த ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993, ஆக்ட் நம்பர் 10 of 1994. இது 8 January 1994 வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இல்லை வந்து எவ்வளோ முக்கியமான நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ், ஒரு ஸ்டேட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸோட கோர்ட் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ரொம்ப தெளிவாக ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை சொல்லிட்டு தான் எடுத்திருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு டிராஃப்ட் தான் இது நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்காங்க, மிலிட்ரியில் இருக்காங்க, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரி, யூனியனில் இருந்தாலும் சரி, ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காமனாக சூப்பராக வந்து காமிக்கிறது வந்து திஸ் பர்டிகுலர் ஹியூமன் ரைட்ஸ் தான். ஸோ திஸ் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பர்டிகுலர்
விக்கிபீடியா போர்ட்டலும் கொடுக்குறேன். இது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு லாங்குவேஜஸ் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இன்கம்பென்ட் அப்படின்னா என்னன்னா, எ பர்சன் ஹூ இஸ் கரண்ட்லி இன் தி அஃபிஷியல் பொசிஷன், அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய பதவியில் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க பர்டிகுலராக தற்போது அவங்க அந்த பதவி வகிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, தட் பர்சன் வில் பி கால்ட் அஸ் இன்கம்பென்ட். இன்னைக்கு ஒரு டிக்ஷனரி டேர்ம், ஒரு லீகல் டேர்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு கேஸ், இது நீங்கள் போய் டீட்டெயிலாக எடுத்து பாருங்கள். இது நீங்கள் பார்க்கக்கூடிய பிக்சரில் லெஃப்ட் சைடில் பார்க்கக்கூடிய பர்சன் யார் அப்படின்னா, மேடம் யார் பார்த்தீங்கன்னா ஷிவானி. அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இவங்களுடைய கேஸ் ரொம்ப வந்து பீக்காக பேசப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட இன் 2008 வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த பர்டிகுலர் அந்த டைம் இன்டர்வலில் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்து கொல்லப்பட்டாங்க. ஸோ இவங்க எதனால் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் வாஸ் இன்வால்மெண்ட் ஆஃப் 4 முக்கியமான பீப்புள்ஸ் அண்ட் அதில் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுமே இருந்தாங்க. அவங்களையுமே கொஷின் பண்ண கூட இருந்தது. இதில் என்ன கான்ட்ரவர்ஷியலான விஷயமா போயிட்டு இருந்ததுன்னா, அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்ஸ்னு ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்து இருந்ததாகவும், அதை அவங்க அது வந்து தட் வாஸ் பீன் இவங்க சொல்கிறதுக்காக பப்ளிஷ் பண்ணுறதுக்காக இருக்கும் போது அவங்க இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இது அதர் வெர்ஷனாகவும் இன்டர்பிரிட்டேஷன்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ஜேர்னலிஸ்ட், இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தவங்க, அவங்க வந்து ரொம்ப மோசமான நிலையில் மர்டர் பண்ணிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து அதிகாரியாக இருக்கக்கூடிய ஐபிஎஸ் லெவலில் ஃபார்மர் ஐபிஎஸ்ஸாக இருந்தவங்க மற்றும் பலர் இருந்தனால, ஊரடங்குகள் இருந்தனால அவங்க மேலேயும் சட்டங்கள் எல்லாருக்கும் ஒன்றா தான் அப்படின்னு சொல்கிற விதத்தில் இது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியலான ரொம்ப சீரியஸான கேசஸை எடுத்து பார்க்கும்போது நம்ம கேஸ் எடுத்து பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய லிஸ்ட்டு 2 அண்டு லிஸ்ட்டு 2 அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வயலேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டேட் கமிஷன்ஸ்க்கு தாராளமாக போகலாம். சரிங்களா. அதே மாதிரி லிஸ்ட்டு 3 இருக்குது. லிஸ்ட்டு 3 கன்கரண்ட் லிஸ்ட் பற்றி பேசும். இதில் ஏதோ ஒரு முரணாக ஏதாவது உங்களுக்கு வயலேஷன் ஏற்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கனாலும், இல்லை ப்ரிவென்ஷன் மெத்தட் எடுக்கணும், இல்லை இது யாராவது தூண்டுதல் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் போகலாம். இல்லை நேஷனல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அவேர்னஸ் பண்ணியிருக்காங்க, 1 டே பேசிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, பிள்ளைங்க படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ எங்களை பார்த்தா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் எக்மோர் சென்னையில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தே ஆர் லாட் ஆஃப் எத்திராஜ் காலேஜ் ஆஃப் உமனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டே ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து பீப்புள்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டியும் மேக்ஸிமம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பப்போ ரிலீஸும் பண்ணுவாங்க, எத்தனை பீப்புள்ஸ் வந்து ட்ரெயின்ட் ஆகப்பட்டிருக்காங்க, இன்னைக்கு இந்த அவேர்னஸ் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ கம்மிங் டு த யுனைடெட் நேஷன்ஸோட போர்ட்டல். ஸோ யுனைடெட் நேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டே 10th டிசம்பர் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது இருந்தக்கூடிய யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்ரெஸோடைய பதிவு இது. ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயமே சொன்னால், ஆல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் டிக்னிட்டி அண்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிறக்கும் போதே நமக்கான எல்லா விதமான ஃப்ரீ இருக்கக்கூடிய விஷயங்களும் ஈக்குவல் டிக்னிட்டி அண்ட் ரைட்ஸும் நமக்கு இருக்குது, எல்லாருக்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்க ஒரு மெசேஜில் முக்கியமான விஷயத்தை ஆரம்பித்த ஒரு விஷயம். சரிங்களா. ரைட். இது வந்து சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீஸ் கமிட்டிங்க. இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் இதில் போய் பாருங்கள். ஸோ இது வந்து லீகல் சர்வீஸ் கமிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரொம்ப வந்து ஏழ்மையில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க அட்ரஸ் பண்ண முடியலனாலும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் சைட் போகணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது நான் லிங்க்கில் கொடுக்கலாம், இது போய் பாருங்கள். ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. சரிங்களா. சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஜஸ்ட்டு போய் பாருங்கள். இது உங்களுடைய ஜென்ரல் விஷயத்துக்காக. இது வக்காலத்னாமா. ஸோ மேபி நிறைய பேர் வக்காலத் பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ இப்படி தான் வக்காலத்னாமா வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நீங்கள் வரீங்க, இந்த ஒரு விஷயத்தோடு போயிருக்காது, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. சரிங்களா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பதிவை வந்து இதில் அழகாக வந்து யுனைடெட் நேஷனோட போர்ட்டலில் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கும்போது தயவு செஞ்சு இது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு பாருங்க. இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரைட்ஸ் இன்ஹரண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ரிகார்டிங் ஆஃப் த ரேஸா, எந்த ரேஸோ, செக்ஸோ, நேஷனாலிட்டியோ, எத்னிட்டிசிட்டியோ, லாங்குவேஜோ, ரிலீஜனோ, எனி அதர் ஸ்டேட்டஸ், எதுவுமே எல்லாத்தையும் கடந்தது தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது,
ரைட் டு லைஃப், நான் வாழ்வதற்காக நான் ரைட் எனக்கு கொடுக்குது, நான் லிபர்ட்டி ஃப்ரீடமோட இருக்கிறதுக்கு எனக்கு வழிவகுக்குது, எனக்கு லிபர்ட்டி கிடச்சாச்சு, ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி. நான் வந்து என் புருஷன் வந்து என்னை கொடுமைப்படுத்தலாமா, பண்ணக்கூடாது. என்னுடைய மாமியார் என்னை கொடுமைப்படுத்தலாம், பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா என்னை கொடுமைப்படுத்தலாமா, பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நான் படிக்கிற இன்ஸ்டியூஷனில் என்ன டீச்சரை வந்து என்னை அப்யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துல என்னை வந்து நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடாது. ஸோ எனக்குன்னு கொடுத்த அசைன் ஒர்க்கை நான் பண்ணலாம். ஆனால் என்னை ஒரு ஸ்லேவரி மாதிரி டார்ச்சர் பண்ணுறதோ, என்னை வந்து மனதளவில் கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படலை. நானும் செய்யக்கூடாது, மற்றவங்களும் என்ன செய்யக்கூடாது. திஸ் இஸ் வாட் ஹியூமன் ரைட்ஸ் பேசிக்கலி. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன். இப்போ பார்த்தீங்கன்னா நீலாம் எதுக்கு நீ சொல்கிற, நீலாம் வாய் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் செய்யலாமா, செய்யக்கூடாது. அது வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிரானது, வயலேஷன் டு த ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் இருக்குது. இதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணலாமா, பண்ணலாம். என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய பதிவுகளையும் நான் தாராளமாக செய்யலாம். ஸோ இதுக்கான உரிமைகளும் எனக்கான விஷயங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் சொல்ல இருக்குது. ஸோ த ரைட்ஸ் டு ஒர்க். இப்போ நான் வேலை பார்க்கலாமா, பண்ணலாம். பண்ண வேணாமா, வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமா, பண்ணலாம். இது என்னுடைய முக்கியமானது. ஏன்னா என்னுடைய ஹெல்த் பேஸ் பண்ணி எனக்கு அதுக்கான ரைட் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் எஜுகேஷன் படிக்கலாமா, நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு பிடிக்குதா படிக்கலாம், பிடிக்கலையா படிக்க வேணாம், இருக்கிறதே போதும், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, பண்ணலாம். அது என்னுடைய. ஸோ இது வந்து என்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ எஜுகேஷன் இஸ் அ ஹியூமன் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, பட் திஸ் இஸ் அ பேசிக் ஹியூமன் ரைட்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி கம்மிங் டு தி நம்ம மாநில மனித உரிமை ஆணையமுடைய நம்ம தமிழ்நாடு இருக்குது, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தமிழ்நாடு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இதோடைய போர்ட்டலில் பார்க்குறோம். ஸோ இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கலாம் கிடையாது. ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம்லேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கேரளா எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. ஒவ்வொரு நீங்கள் போர்ட்டலையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஓப்பன் பண்ணி அடுத்த போர்ட்டலுக்கு போயிடும். ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவங்க மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ், அவங்களுடைய லொக்கேஷன்ஸ், அவங்களுடைய ஃபேக்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு இதுவுமே வந்து உங்களுக்கு இருக்குது. தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கேரளா, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். நீங்கள் இப்போ சப்போஸ் அங்கே போயிருக்கீங்க, வேலைக்காக போயிருக்கீங்க, அங்கே ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டுருன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இங்கே ரெக்கவர் ஆகி வந்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அதை எல்லாமே பேசிட்டேன். இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போர்ட்டலில் அவங்க வந்து எப்படி இருக்கணுங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து யாராக இருப்பாங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் லெவலில் தான் வந்து மேக்ஸிமம் எடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ போலீஸ் ரேங்கிங்கில் ஐஜிங்கிறது மிகப்பெரிய போஸ்டிங்க, அப்படி சாதாரணமான போஸ்டிங் கிடையாது. ஸோ அவங்க மிகப்பெரிய அதிகாரி. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கேசஸ் எல்லாமே அவங்க தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக நமக்கு நியாயமாக தரக்கூடிய விதத்தில் தான் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தைரியமாக இருங்க. சரிங்களா? ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம உங்களுக்கு ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன்வேஸ் ரோடு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் தான் வந்து பர்டிகுலர்லி ஸ்டேட் கமிஷன்ஸ் போயிருக்கு. நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். ஜஸ்ட் அங்கே ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் விழிப்புணர்வுகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய தோழி, வழக்கறிஞர் தோழி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னா கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன், ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. பட் எனக்கு அங்கே போய் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ட்ரை கூட பண்ணேன். இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறது தயவு செஞ்சு போங்க, தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. 15 days இன்டர்ன்ஷிப். அதுக்கு வந்து நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மேக்ஸிமம் போய் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஒர்க்ஸ் கொடுப்பாங்க, கேஸ் லாக்ஸ், நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தவங்க நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ண கோவிட் டைம் இருக்கும்போது என்னால் அதை அப்புறமா ஃபாலோ பண்ண முடியல. கொஞ்சம் பர்சனல் சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்துட்டனால நான் இன்னுமே அதை கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணுறேன். போகாமல் போயிட்டோமே, சுச்சுவேஷன்ஸ் அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நேச்சுரல், கோவிடுங்கிறது நேச்சுரலாக வந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்குன்னா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது என்ன போய் தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, யூ லேர்ன். இது வந்து ஆர்கனைசேஷனல் சார்ட்டு. ஸோ சேர்பர்சன், மெம்பர் இப்படி வந்து பிரிகிறாங்க. செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ். இப்போ ரெஜிஸ்டராக இருக்காங்க, மெம்பராக இருக்காங்கன்னா அவங்களுடைய லைனில் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் அண்ட் லா டிவிஷன் இருக்குது. அடுத்தபடியாக மெம்பர்ஸ் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், சூப்பரண்டட் ஆஃப் போலீஸ், இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன். ஸோ இப்படி செக்ரட்டரி லெவலில், ரெஜிஸ்டர் லெவலில், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் லெவலில். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு, இங்கே செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டாங்க, ரெஜிஸ்டர்ஸ் லெவல்ஸ்னால் லாவில் இருக்கவங்க வந்துட்டாங்க. ஸோ இப்படி மூணாக வந்து அந்த மெம்பர்ஸ் வந்து தான் ஃபுல்லாக கப்பில் பண்ணி வரக்கூடிய நபர்கள் தான் அங்கே இருக்காங்க. ஸோ தேனோ இதில் வந்து நிறைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கறனால உங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு தெரியும், அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ டோன்ட் வரி,
நம்ம மக்கள் இருக்காங்க, நம்ம அதிகாரிகள் நமக்காக இருக்காங்கன்ட்டு போங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் இது ஒரு ஜென்ரலா இருக்கு. ஜஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அத வந்து பதிவு போட்டிருக்கேன். நீங்க வேணும்னா அத படிச்சு பாருங்க. இல்லன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. இது வந்து யூரோப்பியன் யூனியன் ஏஜென்சி ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட போர்ட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எக்ஸ்பிரஸஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வித்தின் த ஸ்பெசிஃபிக் யூரோப்பியன் யூனியன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இத நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. இந்த லிங்க் நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ஃபைனலி கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி செஷன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸோட கீ டிஃப்ரென்சஸ் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம் கோ த்ரூ திஸ். அண்ட் ஃபைனலி கம்மிங் டு தி ஆரிஜின் சைரஸ் சிலிண்டர்னு ஒரு விஷயம் இருந்துங்க. அதோடைய பிக்சர் காமிக்கிறதுக்காக இதை நான் வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து 7 பீஸாக ஏதோ வந்து இட் வாஸ் ப்ரோக்கன் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் டைம் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொழிகள்லாம் பெயர்க்க தெரியும்னா நீங்கள் தயவு செஞ்சு போய் பார்க்கலாம். ஸோ சைரஸ் த கிரேட்டோட பதிவும் இதில் இருக்குது. ஸோ நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு மதங்களிலும் ஒவ்வொரு விதமாக பேசியிருப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. விடுதலை பண்ணியிருக்கணுங்கிற விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் உரிமை, கடமை, அன்பு, பாசம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, அவங்களுக்கு லிபர்ட்டி லைஃப் இருக்குது, அவங்க ஈக்குவாலிட்டியோட வாழணும் அப்படிங்கிறது வந்து திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த பர்டிகுலர் அமைப்பு. ஸோ இது ஒரு முழுமையான பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அகேன் இது வந்து எல்லாருக்கான பதிவு. ஸோ எல்லாருமே இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் டைம் இருந்தால் டவுன்லோட் பண்ணி வைங்க. இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து டைம் இருந்தால் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்து பாருங்கள். டிரான்ஸ்லேஷன் ஆப்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் நிறைவேற்றிக்கிறேன். நன்றி, வணக்கம்.